அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. பெரும்பாலும் இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது, பிள்ளைகள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க சொந்த காலில் நின்றாங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய பொருளாதார நிலைமை, நாங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு சகல பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்ற பிள்ளைகள் நன்றாக படித்து ஒரு நல்ல தொழில்நிலைக்கு சென்று தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக குடும்பத்தின் நிலையை கொஞ்சம் இருந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள். நன்றாகத்தான் படிக்க வைத்தேன், பிள்ளையும் நன்றாக படித்தாங்க, நல்ல பெருபேற்றையெல்லாம் எடுத்தாங்க, பரீட்சையில் நல்ல முறையாக சித்தி அடைந்திருந்தாலும் கூட அவர்கள் அடைந்த அந்த சித்தியை வைத்துக்கொண்டு மேலதிகமான ஒரு கல்விக்கோ அல்லது ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது தான் படித்த படிப்பினை வைத்துக்கொண்டு சுயமாக ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகளோ இல்லாமல் அங்கலாய்க்கின்ற பெற்றோர்களும் பிள்ளைகளும் கூட எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த இரண்டு விடயங்களும் ஒரு புறம் இருந்தாலும் கூட பாடசாலை கல்வி விஷயங்கள்லாம் எங்களோட தலைக்கு செட் ஆகாது, நாங்கள் ஒரு தொழிலுக்கு போயிடும் அப்படின்ட்டு பாடசாலை கல்வியை இடைநடுவே கைவிட்டு விட்டு சிறிய வயதிலேயே ஒரு தொழிலுக்கு சென்றவர்களும் அந்த தொழிலில் தங்களை சரியான முறையில் முன்னிலைப்படுத்தி நன்றாக ஒரு வளர்ச்சி பாதையில் வந்தவர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே கல்வி சார்ந்த ஒரு நடவடிக்கைகள், கல்வி சார்ந்த ஒரு சூழல் ஒரு ஒழுக்கமான சமூகத்தை கட்டமைக்கின்றது என்பதை நாங்கள் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட வெறுமனே ஒரு கல்வி, இந்த கல்விக் கொள்கைகள், இலங்கையில் இருக்கின்ற கல்விக் கொள்கைகள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது என்பதை தொடர்பில் தான் நாங்கள் இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சியில் கலந்தாராய்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் வெறுமனே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மாத்திரமே நாங்கள் இதில் கருத்தில் கொள்ள முடியாது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக சகல குடும்பங்களிலும் வெளிப்படுவது நிச்சயமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே உங்கள் குடும்பங்களிலும் இந்த நிலைப்பாடு இருக்கலாம். உங்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தி கல்விக் கொள்கைகள் பொருளாதாரத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அது குடும்பத்தில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று ஆராயவிருக்கின்றோம். அந்த வகையில் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெயாந்தன், உங்களுக்கும் நேரலுக்கும் அன்பு வணக்கம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஐயா. சார், நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான் இந்த கல்விக் கொள்கைகள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இலங்கையினுடைய கல்விக் கொள்கைகள் என்று ஆரம்பித்தாலே அது பாடசாலையில் தான் அதற்கான விதை தூவப்படுகின்றது. எனவே அதிலும் குறிப்பாக தற்பொழுது இந்த புலமை பரீட்சையில் எப்படியாவது பிள்ளைகளை சித்தி அடைய வைத்து விட வேண்டும் என்ற முனைப்பில் பெற்றோர்கள் துடித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இப்படியான ஒரு தருணத்தில் இந்த பாடசாலை கல்வி குறித்த உங்களுடைய பார்வை எப்படியானதாக இருக்கின்றது? ஒரு நீண்டகால வரலாற்றை கொண்டது இலங்கை இந்த கல்வி முறைமை. அது 40களிலேயே இந்த இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச உணவு மானியம் எல்லாம் வழங்கிய நாடு இலங்கை. இதை வரலாற்று ரீதியாக நோக்கும்போது இந்த பிராந்தியத்திலேயே இலங்கையை போல ஒரு சர்வாம்ச ரீதியாக இலவச கல்வியை கொடுக்கும் நாடு எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் 40-50ஆம் ஆண்டுகளில் இருந்த நிலைமை என்று உலகத்தில் இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப நிலை கல்வியை கற்றால் போதுமன்ற நிலை இருந்து இன்றைக்கு அது படிப்படியாக மாற்றமடைந்து உலகளாவிய ரீதியில் ஒரு நுட்பத்தேர்ச்சியை அதிகரிப்பதற்கான கல்வி முறைமை மாற்றமடைந்து விட்டது. அதாவது ஸ்கில் எஜுகேஷன். ஆனால் இலங்கையிட கல்வி முறைமை இலவசத்து கல்வியாக இருந்தாலும் அது ஒரு வரப்பிரசாதம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் அந்த 1940-50களில் காணப்பட்ட நிலைமை இருக்கின்றதா? நீங்கள் சொன்ன மாதிரி பாடசாலைகளில் கற்றல் எல்லாம் 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இருந்ததுமா இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இப்பொழுது தனியார் கல்வி நிலையங்கள் பரவலாக இருக்கின்றன, பாடசாலைகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆசிரியர்களுடைய சம்பள ரீதியான பிரச்சனை இருக்கின்றது, மாணவர்களுடைய ஆர்வம் எந்தமாக இருக்கின்றது என்ற பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவது போல இது ஒரு பரீட்சைக்கு தயார்படுத்தும் இயந்திரங்களாக மாணவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய நடத்தைகளிலும் பாரிய மாற்றங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் இப்பொழுதெல்லாம் மாணவர்களை தண்டிக்க இயலாது. ஆகவே எல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றன. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நீங்கள் கூறியது போல ஆண்டு 5 இடம்பெற புலமை பரீட்சைக்கு மாணவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. காப்போத்த சாதாரண தரம், உயர்தரம், இப்படி அந்த பரீட்சைகள் செல்லுகின்றன. அதற்கு பிறகுதான் ஒரு கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு தரவுகளின்படி 2,80,000 மாணவர்கள்
காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றினாலும் ஒரு 45,000 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே வருகிறார்கள். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2,40,000 மாணவர்கள் வெளியே பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வராமல் இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு என்ன தீர்வு? ஆகவே எங்களோட இலவச கல்வி நாட்டின் பொருளாதாரத்தோடு இணைந்து செல்கின்றதா? ஏனைய நாடுகள் எங்கே இருக்கின்றன? எங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்கின்றது என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது சர்வதேச நாடுகள் ஒரு கல்வியல் ரீதியாக தங்களுடைய கல்வியல் கொள்கைகளை காலத்திற்கேற்ற மாதிரி மாற்றத்தினை ஏற்படுத்தி கொண்டு உலக நாடுகளோடு உலகத்தில் போட்டி போடுகின்ற தன்மையோடு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் இன்னும் ஒரு பண்டைய காலத்தில் இருந்த ஒரு கல்வி முறையை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி போட்டியிடுவது, உலகத்தோடு எப்படி போட்டியிடுவது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அதோடு கூடியதாக இந்த பரீட்சை மைய கல்வியை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள். அது ஒரு மிகப்பெரிய அதில் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் கூட பாதகமான தன்மைகள் இரண்டு விடயங்களுமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாகத்தான் இருக்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட சில பாடசாலைகளில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த 13ஆம் தர கல்வி என்ற அடிப்படையில் இந்த NVQ தொழில்முறைமையோடு சம்பந்தப்பட்ட சில கல்வி முறைகளையும் கூட வகுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த 13ஆம் தர கல்விக்குள் மாணவர்கள் உள்வாங்கப்படுவது அதனுடைய எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைபாடுகள் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த பரீட்சை மைய கல்வி ஒரு பரீட்சைக்கு மாத்திரமே ஆரம்ப காலத்தில் பார்த்தோமானால் பாடசாலை மாணவர் மன்றங்கள் அப்படி என்று இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரித்த போக்கில் இருந்த ஒரு காலப்பகுதியாக காணப்பட்டது. இப்பொழுது பாடசாலை என்றாலே அங்கே படிப்பு தான் என்கின்ற அளவுக்கு அது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பாடசாலைகள் தங்களுடைய பரீட்சை பெறுபேறுகளில் நான் முந்தி நீன் முந்தி என்ற ஒரு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மைக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு ஓட்டமாக அது மாறிவிட்டது. எனவே இந்த ஓட்ட முறையை, அதாவது இந்த பரீட்சை மைய கல்வி முறையை நீங்கள் அதனுடைய சாதக பாதக தன்மைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்லுவது போல உங்களுக்கு தெரியும், அந்த பரீட்சையை மையப்படுத்திய கல்வி ஆண்டு 5 ஆரம்பித்தாலும் இப்போ எங்களோட நாட்டோட நிலைமையை பொறுத்தளவில் காப்போது உயர்தரமும் காப்போது சாதாரண தரமும் உயர்தர பரீட்சை, இந்த 2 பரீட்சையும் தான் ஓரளவுக்கு மாணவருடைய வாழ்க்கை தரத்தை எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. கூடுதலான புள்ளி எடுத்தவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் குறைவான புள்ளி எடுத்தவர்கள் கொலிச்சோ எஜுகேஷனுக்கு போகிறார்கள். அதற்கு குறைய புள்ளி எடுத்தவர்கள் தான் நீங்கள் சொல்லுவது மாதிரி வொகேஷனல் ட்ரைனிங் சென்டருக்கு போகிறார்கள். இப்போ அதற்கு குறைய புள்ளி எடுத்தவர்கள் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த மேனுவல் லேபரர்ஸ், உடல் ரீதியாக தொழில் செய்பவர்களாக மத்திய கிழக்குக்கெல்லாம் போய் கொஞ்சம் அந்த தரம் குறைந்த வேலைகளை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே இந்த நிலையில் நீங்கள் சொல்லும் அந்த தொழிற்சார் கல்விகளை எந்தளவு தூரம் ஆர்வமாக கற்க அவருடைய மனதில் எந்த வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன, தாங்கள் குறைந்த புள்ளி எடுத்து விட்டோம், தாங்கள் படிக்கும் கற்கனறி தங்களுக்கு திருப்தியாக இல்லை என்ற நோக்கமெல்லாம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் எந்த வகையாக சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இலங்கையில் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் தான் தீர்மானிக்கின்றது ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ அவர் எந்த கற்கைக்கு போக வேண்டும், எந்த பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும். சில மாணவர்களுடைய பெறுபவர்கள் தரமாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிய கற்கனறியை படிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். மாவட்ட கோட்டா இருக்கின்றது, சில மாவட்டங்களுக்கு வெட்டுப்புள்ளி குறைவாக இருக்கின்றது, சில மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தனியார் கல்வி நிலையங்களில் பங்கு மிக பெருசாக இருக்கின்றது. மாணவர்களுக்கும் தனியார் கல்வி நிலையங்களுக்கும் உள்ள உறவு வித்தியாசமானது. ஏன்னா தனியார் கல்வி நிலையங்கள் முற்றுமுழுதாக பரீட்சையை மையப்படுத்தி நீங்கள் சொல்லுவது போல தயார்படுத்துகையில் அவர்கள் பாடசாலையில் ஒரு வகுப்பில் இருக்கும்போது தனியார் கல்வி நிலையங்களில் ஒரு முந்தி செல்கிறார்கள். ஒரு பாடத்தை எடுத்தால் அந்த பாடத்தை முன்னரே படித்து விடுவார்கள். பாடசாலைக்கு இருக்கும்போது ஆசிரியர்கள் அந்த பாடத்தை திரும்பவும் படிப்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுகின்றது. அந்த மாணவர்களை முகத்தை பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு அது நிச்சயமாக தெரிந்து பண்ணி இவர்கள் ஏற்கனவே படித்து விட்டார்கள். ஆகவே ஆசிரியர்களுக்கும் அந்த உத்வேகம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அவர்களும் இலகுவாக கடந்து விடுவார்கள். ஆகவே பாடசாலைகள் கற்பிக்கும் நிலையங்களாக இல்லாமல் பரீட்சை வைப்பது, தனியார் கல்வி நிலையங்கள் படிப்பிப்பது. அப்போ கற்பிப்பது தனியார் கல்வி நிலையங்கள் இது நகரப்புறங்களில் பெருமளவுக்கு நடக்கின்றது. நகரப்புறத்தில் மிகப்பெரிய பெறுபவர்களை பெறுற பாடசாலைகள் கூட அங்கிருந்து முறைப்பாடு வருகின்றது என்றால் அந்த பாடசாலைகளில் கற்பிப்பது குறைவு. என்றால் மாணவர்கள் எல்லாம் தனியார் கல்வி நிலையங்களில் படித்து விடுவார்கள். பாடசாலைகள் எல்லாம் கூடுதலாக பரீட்சைகளை வைக்கும் இடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இதற்கு இலகுவில் தீர்வை கண்டுவிட முடியாது. நாங்கள் இதை தாண்டி யோசிக்கிறோம் என்று சொன்னால் பாடசாலைகளில் இருந்துதான் எங்களுக்கு மாணவர்கள் வடிகட்டி அனுப்பப்படுகிறார்கள். பாடசாலைகள் அங்கே தவறு இருக்குமா இருந்தால் பல்கலைக்கழகத்திலையும் அந்த தவறு தொடரும். எங்களுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால், நான்
பெரும்பாலும் நினைப்பது எங்களுடைய கற்கை முறையில் நான் சொன்னது போல 2,80,000 பேர் எங்களுடைய கல்வி முறைமை காப்பது உயர்தரம் வரைக்கும் சரியாக ஓரளவுக்கு சரியாக வருது. இலவச கல்வி சரியாக தொழிற்படுகின்றது. உயர்தரத்துக்கு பிறகு 7க்கு பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. அப்போ 7க்கு பிறகு 40,000 45,000 மாணவர்கள் உள்ளே வருகிறார்கள். 2,40,000 பேர் வெளியே நிற்கிறார்கள். அப்போ அவர்களில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் வருமானம் கூடியவர்கள் பெரிய நாட்டுக்கு போய்விடுகிறார்கள். இங்கிலாந்தா இருக்கலாம், கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள். அதை விட குறைந்த வருமானம் உடையவர்கள் உங்களுக்கு தெரியும் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, பங்களாதேஷ், செக் ரிப்பப்ளிக் இவரெல்லாம் போகிறார்கள். அதை விட குறைந்தவர்கள் இங்கே இலங்கையில் கல்வி நிலையங்களில் படிக்கிறார்கள். அப்போ இலங்கையில் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இங்கே பட்டம் கொடுக்க இயலாது. இலங்கையில் தனியார் கல்வி நிலையங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட தொடர்பை ஏற்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை செய்து அப்போ இலங்கை மாணவர்கள் மில்லியன் கணக்கான படத்தை கொடுக்கிறார்கள். அதில் பெரும்பகுதி வெளிநாடுகளில் செல்லுகின்றது. ஆகவே நான் சொன்ன 3 வகுப்பினரும் இலங்கை அரசாங்கத்தால் சந்தர்ப்பம் வழங்கப்படாத போது தனியார் கல்வி நிலையங்களில் படிக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பட்டம் வருது. ஆகவே பெருமளவு டாலர் வெளியேறுகின்றது. இலங்கையில் இருந்த மாணவர்கள் இந்தியா, மலேசியா, செக் ரிப்பப்ளிக், பங்களாதேஷ், ரஷ்யா, சீனாவுக்கு போகும்போதும் டாலரை கொண்டு போகிறார்கள். இதை விட மிகப்பெரிய நாடுகளுக்கு போனாலும் மிகப்பெரிய அளவு டாலர் போகின்றது. ஆகவே இந்த இடத்துல தான் இலங்கை பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே சிக்கியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை விட ஒரு தொகுதியினர் எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இப்போ பல்கலைக்கழகத்துக்கு வருபவர்கள் பட்டங்களை பெற்று குறிப்பாக இந்த பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், ஐடி துறையில் வருபவர்கள் எல்லாம் அவர்கள் பட்டத்தை முடித்து வெளியே வந்த பிறகு அவர்களுடைய சம்பளம் 60,000 70,000 என்று சொன்னோன்னு அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த சம்பளம் எங்களுக்கு காணாது. பலர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கிறார்கள். அப்போ அரசாங்கம் நீங்கள் திறமையானவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இலவச கல்வி வழங்கியவர்களில் பெரும்பகுதியினர் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருவதற்கு புள்ளி குறைந்தவர்கள் சொல்லி நாங்கள் நிராகரித்த பிள்ளைகள் தங்களுடைய பணத்தை கொண்டு வந்து படித்து அவர்கள் இங்கே தொழில் புரிகிறார்கள். நாட்டில் சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து அவர்கள் மீது நாங்கள் நிராகரித்தவர்கள் இங்கே தொழில் பெறுகிறார்கள். நாங்கள் தெரிவு செய்தவர்கள் வெளிநாட்டுக்கு அந்த நாடுகள் இலவசமாக பெறுகின்றன. நாங்கள் முதலீடு செய்கிறோம். இந்த நாட்டு மக்களுடைய பணம் நாங்கள் முதலீடு செய்கிறோம். அதில் பெரும்பாலானவர்கள் வெளியேறி செல்லும் போது நாங்கள் நிராகரித்தவர்கள் இங்கே தொழில். இது ஒரு அபத்தம். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசாங்கம் தீர்வு காண வேண்டுமா இருந்தால் உயர்கல்வியில மாபெரும் சீர்திருத்தங்களை இந்த நாடு வேண்டி நிற்கின்றது. ஆக உங்களுக்கு தெரியும் இந்தியாவா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம், பாகிஸ்தான், சிங்கப்பூர், மலேசியா, எந்த நாட்டிலையுமே இலவச கல்வி இல்லை. நான் இலவச கல்வியை ஒழிக்க வேண்டும் என்று பேச வரவில்லை. ஆனால் இந்த 2,40,000 மாணவர்களுக்கு உரிய தீர்வு என்ன? அப்ப அதை தான் நான் பேசுகிறேன். அப்ப நாங்கள் வந்து இப்பொழுது ஆரம்ப நிலை கல்வி கையெழுத்திடுவது நாங்கள் எழுத்தறிவு விதத்தை பற்றி பேசும் காலம் இது அல்ல. இப்போ நுட்பத்தேர்ச்சி ஸ்கில். அப்போ அந்த நுட்பத்தேர்ச்சியை நாங்கள் வழங்க தவறும் பட்சத்தில் இலங்கையில் உள்ள இளைஞர் யுவதிகள் எல்லாம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாடு பொருளாதார இந்த கல்வியில் ஏற்படுற பிரச்சனை பொருளாதார ரீதியாக மாபெரும் சிக்கலுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்போ மலேசியா, சிங்கப்பூர், தென்கொரியாவெல்லாம் கல்வியில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்து ஆய்வு அபிவிருத்தியில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்தபடியால் தான் இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் எங்கட நாடு அது கல்விக்கு முக்கியத்துவம் மிக குறைவாக இருக்கின்றது. இப்பொழுதும் ஒரு 1.8% ஒதுக்கீடு தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தால் இலங்கையில் கல்விக்கு ஒதுக்கப்படும் தொகை வந்து 1.8%. ஆக மிக குறைந்த தொகை. ஆகவே கல்வி இலங்கையில் ஒரு முக்கியமான துறையாக அமைச்சாக இன்று காணப்படவில்லை. அப்ப இது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை நாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தெரிந்தோ தெரியாமலோ விடுகின்ற தவறுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு தான் தற்பொழுது நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படியான அதாவது கல்வி கற்றால் குற்றமா என்கின்ற ஒரு அடிப்படையில் மாணவர்களையும் கற்க வைக்கின்ற பெற்றோர்களையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இது சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக மிக பரந்துபட்ட அளவில் பேசப்படக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்கின்றது. அதுக்கான சாத்தியப்பாடுகளும் தற்போது உருவாகி கொண்டு தான் வருகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இது பற்றி நிறையவே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு சிறிய பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் இந்த கல்விக் கொள்கைகள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை மிக அருமையாக நீங்கள் சில விடயங்களை சொல்லியிருந்தீர்கள் சார். அதாவது முதலீடு வெறுமனை பார்த்தோம்னால் ஒரு தொழிலில் நாங்கள் ஒரு முதலீடு செய்வது மாத்திரமே அந்த ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு காரணமாக அமைந்து விடாது. ஆனால் எங்களுடைய நாடு கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பாதையில் தான் இருக்கின்றது இன்னமுமே. ஆனால் நீங்கள் சொல்வது போல் உலக நாடுகள் கல்விக்கு அதிக அளவு முதலீடு செய்வதன் மூலமாகத்தான் அபிவிருத்தியை நோக்கி அடைந்திருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எனவே இந்த இடத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல படிப்பது ஒரு குற்றமாகி விடுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த ஒரு சரியான ஒரு பொருளாதார பாதையில் கல்விக் கொள்கைகள் செல்ல வேண்டுமானால் எப்படியான விடயங்களை நாங்கள் கையாள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்?
மிக சிறந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உண்மையாக ஏனைய நாடுகளுடைய அனுபவத்தை தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். எங்களுக்கு இன்று அந்நிய செலாவணியை தரும் துறைகள் என்ன என்று பார்த்தால் நாங்கள் 3T என்று சொல்லுவோம். ஒன்று டீ, அடுத்தது டெக்ஸ்டைல், அடுத்தது டூரிசம். இந்த 3Tயோட சேர்த்து இன்னொரு 6 இருக்குது ரெமிட்டன்சஸ். அப்போ தேயிலையை பொறுத்தல் அந்த டீயை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது தனியார் துறையை சார்ந்தது, மிகவும் விலை குறைந்த பொருள். ஒரு கிலோ தேயிலை 2000 ரூபா. அது தனியார் துறை தான் ஏற்றுமதி செய்யுது. இதுலேயும் அரசாங்கத்துக்கு பெரிய பங்களிப்பு இல்லை. அரசாங்கம் ஒரு ஆதரவு கொடுக்குது, ஆனால் பெரிய பங்களிப்பு இல்லை. அடுத்தது டெக்ஸ்டைல். அதுவும் உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆடைகள்லாம் பெரிய விலை இல்லை. 4000 5000 வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு டிஷர்ட் எதுவாக இருந்தாலும். இதுவும் தனியார் துறை சம்மந்தப்பட்டது. அடுத்த டீ வந்து டூரிசம், உல்லாச பயணத்துறை. இதுவும் தனியார் துறை சம்மந்தப்பட்ட விஷயம். அதுலேயும் நாங்கள் பெருமளவுக்கு டாலரை பெற இயலாது. அடுத்து ரெமிட்டன்சஸ் என்று சொல்கிற புலம்பெயர்ந்த இலங்கைகள் அனுப்புகிற பணம், இதுவும் அவர்களாகவே விரும்பி சென்று அனுப்பும் பணம். ஆகவே இந்த 4மே ஒரு ஊழியச் சரிவான துறைகள், மிக குறைந்த வருமானத்தை தரக்கூடிய துறைகள். அப்போ எங்களுடைய அந்நிய செலாவணி எங்களுக்கு தர்ற அத்தனை துறைகளுமே ஊழியச்சரிவானவை, தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடு சார்ந்தவை அல்ல. நாங்கள் இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் ஏழை நாடுகள்லேருந்து வருகின்றன. ஏழை நாடுகள்ல எதுவை? தாய்லாந்தாக இருக்கலாம், தாய்வானாக இருக்கலாம், தென்கொரியா, மலேசியா, வியட்நாம், எங்களை போன்ற நாடுகள். நான் ஜப்பான், அமெரிக்கா பற்றி பேசவில்லை. அந்த நாடுகளில் என்ன நடந்ததுன்னா கல்வியில் முதலீடு செய்து இப்போ அந்த நாடுகள் தொழில்நுட்ப ரீதியான பொருட்களை எங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. இதில் இலங்கை தவறு விட்டது. ஆகவே இந்த இடத்துல தான் எங்களுக்கு சிக்கல். அப்போ நீங்கள் கல்விக்கு குறைந்த அளவான தொகையை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து நுட்ப தேர்ச்சியானவர்களாக ஆக்கினா அதிலேயும் சிலர் வெளியேறி சென்ற போது பெருமளவான மாணவர்கள் இங்கே வாய்ப்பின்றி இருக்கக்குள்ள எல்லோரும் ஊழியச்சரிவான உற்பத்தியை நோக்கி செல்லும் போது இலங்கை தொடர்ச்சியாக 2000 3000 ரூபா 4000 ரூபா பொருட்களை ஏற்றுமதி செய்து குறைந்த வருமானத்தை உழைக்கும் போது இறக்குமதி செலவுங்களுக்கு பில்லியன் கணக்கால் போகும்போது ஒரு காலமே இலங்கை வர்த்தக மிகையை அனுபவிக்க இயலாது. இலங்கை பொருளாதாரமும் வளர்ச்சியை நோக்கி செல்ல இயலாது. ஆகவே இலங்கை கல்வியில் பாரிய முதலீடுகளை செய்து தாய்லாந்தை போல, தாய்வானை போல, தென்கொரியாவை போல, மலேசியாவை போல, வியட்நாமை போல இதை மாற்ற வேணும். அப்போ ஆய்வு அபிவிருத்திக்கு இலங்கை பெருமளவு நிதி ஒதுக்க வேணும். பல்கலைக்கழகத்துக்கு உயர்கல்விக்கு நிறைய அளவு மாணவர்களுக்கு கடன் வசதியாவது வழங்கி அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பொறுமுறையை உருவாக்கி நாங்களும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்தால்தான் இலங்கை அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இலங்கை 60-70 வருஷமா இந்த 3T ஒரு 6ல் இருக்குமா இருந்தால் எங்கள் அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கும் எங்களுடைய நிலைமை மோசமடையுமே ஒழிய மேம்படைய வாய்ப்பில்லை. ஆகவே கல்வியில் இந்த நாடு மிகப்பெரிய கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு செய்த கல்வியில் எங்களுடைய குழந்தைகள் மீது, இளைஞர்கள், யுவதிகள் மீது நீங்கள் முதலீடு செய்யும் போது அங்கே பெருமானத்தை என்பதே இல்லை, டிப்ரிசியேஷன் என்றதே இல்லை. ஆகவே அது ஏதோ ஒரு வகையில் முதலீடாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாட்டில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி வந்து இந்த நாட்டுக்கே பயன்பட வேண்டும். எங்களுடைய ஏற்றுமதி மாற வேண்டும். அப்போ நான் சொன்னேன் இந்த 3T ஒரு 6ல் அரசாங்கத்திட்ட வகிப்பாகம் இல்லை, இதெல்லாம் தனியார் துறை. அப்போ நான் எப்போ இது அரசாங்கத்தால் வந்தது என்று சொல்லுவேன் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவு ஒப்பந்தங்களை செய்து வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வந்து மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறவர்களுக்கு இங்கே மிகப்பெரிய சம்பளத்துடன் தொழில்கள் உருவாக்கப்படும் போது அது அரசாங்கத்தால் வந்தது. அது நிச்சயமாக மிகப்பெரிய சம்பளம், புலம்பெயர் எண்ணிக்கை குறைவடையும். ஒரு நாடும் அதாவது தன்னுடைய நாட்டு மக்களை மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அபிவிருத்தி அடைந்து நாடாக வந்தால் வரலாறு இல்லை. அந்த நுட்ப தேர்ச்சியானவர்களை இறக்குமதி செய்த நாடு தான் வெற்றி அடைந்திருக்கிறது. அது சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், கனடா, UK, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவெல்லாம் இந்த நுட்ப தேர்ச்சி கூடியவர்களை வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய அண்மை நாடே மிகப்பெரிய உதாரணமாக தொழில்நுட்ப ரீதியாக இன்று அமெரிக்காவினுடைய நாசாவாக இருக்கலாம் அல்லது மிக உச்சம் தொட்ட கம்பெனிகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், அத்தனை நிறுவனங்களிலும் தொழிலாற்றுகின்ற டெக்னீசியன் என்று சொல்லக்கூடிய அனைவருமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய முதலீடு இப்பொழுதுதான் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்திற்கு முன்பதாகவே அவர்களுடைய பணி சிறப்பாகவே நடைபெறுவதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு கால சூழலில் எங்கோ தவறு இருக்கின்ற நாங்கள் இழைத்திருக்கின்றோம், அதனை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இதற்கான மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்? நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்கள், பாடசாலைகள் கல்வியின் முறைமையே பரீட்சை மைய கல்வியிலே இப்படியான சில தன்மைகள் இருக்கின்ற பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு தான் பல்கலைக்கழகத்திலும் இருக்கும் என்று. எனவே இதற்கான ஒரு மாற்றத்தினை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விடயமாக இருக்கும்?
பல நாடுகளின் அனுபவத்தை பொறுத்தவரை இலங்கையில் எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தை எதிர்ப்பது என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இங்கே பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் கூடி அவர்கள் எல்லோரும் நிபுணர்களை நியமித்து அந்த நிபுணர்கள் இலங்கைக்குரிய கல்வி வகுத்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதை அரசாங்கம் அமுல்படுத்தும் போது யாரும் அதை எதிர்க்க மாட்டார்கள். அப்போ நாட்டு மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நான் சொன்னேன் 45,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள், மற்றவர் வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். இப்போ இதுக்கு என்ன வழின்னு சொன்னால் அரசாங்கம் வந்து 16 பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னால் 32 பல்கலைக்கழகமாக ஆக்குனா கூட எங்களை பிரச்சனை தீராது. மற்ற தனியார் துறைக்கு கல்வி என்பது ஒரு மேம்பட்ட பொருள், மேன்மை பொருள், கல்வி சுகாதாரம். இதை தனியார் துறையிடம் ஒப்படைக்க இயலாது. ஆனால் அரசாங்க கண்காணிப்பில் இதை மற்ற நாடுகள் செய்வது போல அங்கே எல்லா நாட்டிலையும் தனியாருக்கு ஒரு உரி இருக்குது. ஆனால் அரசாங்க கண்காணிப்பு இருக்குது. ஆனால் இலங்கையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடைய கிளைகள் இருந்தாலும் அரசாங்கம் எவ்வளவு அதை கண்காணிக்கின்றது, தரங்கள் எவ்வாறு பண்ணப்படுகின்றன, டொலர் வழியாகி கொண்டிருக்கின்றது. இலங்கை மாணவர்கள் வெளியே செல்லும் போது டொலர் வழியாகி கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் மிக சிரமப்பட்டு கொண்டு வர்ற அந்நிய செலாவணி வெளியேறுகின்றது. அப்போ இதை தடுக்க வேண்டும் என்றால் இங்கே வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அது அரசாங்கத்தால் முடியாமல் இருக்கின்றது. அப்போ நான் சொல்லியில்லாத அரசாங்கம் உடனடியாக 32 பல்கலைக்கழகங்களை ஆக்கணும். இப்போ தனியார் துறைக்குரிய பங்கு இருக்கணும். ஆனால் அதை அரசாங்கம் மிக கவனமாக கண்காணிக்கணும். அப்போ காப்பது உயர்தரம் படித்து வெளியே வருபவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போக இயலாதவர்களுக்கு அரசாங்கம் கடன் வழங்க வேண்டும். அது இலங்கை பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் கல்வி கற்கிற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இலவச கல்வி என்பது நான் சொன்னது காப்போத்த உயர்தரம் வரைக்கும் ஓரளவு பிரச்சனைலாம் வருகின்றது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. ஆகவே அந்த கொள்கையை அரசாங்கம் எல்லா கட்சியோடையும் சேர்ந்து ஒரு கல்வி சீர்திருத்தம் என்பது நீங்கள் சொல்லுவது போல 1000 பள்ளிக்கூடம் உருவாக்குவது, அது ஒரு சிலர் சேர்ந்து செய்வது, அது தோல்வி அடைவது சிலவள. அப்போ இப்படி கல்வி சீர்திருத்தங்களை செய்வது வெற்றியை தராது. ஒரு நிபுணர் குழு எல்லா கட்சிகளாலும் நியமிக்கப்படுற எல்லாரும் அங்கீகரிக்கிற நிபுணர் குழு பரிந்துரைகளை செய்து அது நிறைய ஒரு வருஷம் 2 வருஷமாவது அதை வடிவாக ஆராய்ந்து அந்த வழிமுறைகளை சமர்ப்பித்து அதை பாராளுமன்றம் அங்கீகரித்து அதை நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் அதை எதிர்க்க மாட்டார்கள், அரசியல் கட்சிகளும் எதிர்க்காது. அதுதான் நாட்டுக்குரிய கல்வி சீர்திருத்தம். ஏனைய நாடுகளுடைய படிப்பினைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் மட்டும் நான் சொன்ன இலங்கை கல்வியை வந்து இலவசமாக வழங்கப்படும் போது அது 40-50 அது மிகச் சிறப்பு. ஆனால் இன்று இலங்கை கல்வி முறை பின்தங்கி இருக்கின்றது, மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்கின்றது. இதுக்கு தீர்வு காண வேண்டும் சொன்னால் ஏனைய நாடு தென்கொரியா எப்படி இந்த நிலைமை அடைந்தது, எங்களை விட பின்னுக்கு இருந்த நாடு. அந்த நாடுல 80% மாணவர்கள் பட்டத்தை பெறுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு தென்கொரியா எல்லா நாட்டுக்கும் கார்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்கின்றது. ஆகவே அவர்களுடைய படிப்பினையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஆர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு கலை பிரிவில் பட்டதாரிகள் ஆகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான, அதாவது வேறு ஏனைய துறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவு கலைத்துறையில் பட்டங்களை பெற்றுக்கொள்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த கலைத்துறையில் பெற்றுக்கொள்கின்ற பட்டங்களும் அது சார்ந்த படிப்பினைகளும் கூட எங்களுடைய நாட்டினுடைய நீங்கள் சொல்வது போல ஒரு பொருளாதாரத்திற்கு எந்த அளவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வியை நான் கேட்பதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது. அதாவது மனிதவள ஏற்றுமதி மூலமாக கூட நாட்டுக்கு வருமானத்தை பொருளாதார ஒரு மேம்பாடு நோக்கி நாங்கள் செல்வதற்கு ஒரு வழிவகுக்கும் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய இந்த கல்வி இப்பொழுது இருக்கின்ற சின்ன சின்ன மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் வருது, NVQ லெவல் என்றால் NVQ கல்வி திட்டங்கள் எல்லாம் அதாவது தொழில் மயப்படுத்தப்பட்ட சில கல்வி முறைகளும் கூட வந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலில் இப்போ நீங்கள் ஒரு சிரேஷ்ட பல்கலைக்கழக பேராசிரியர் என்ற அடிப்படையில் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஆரம்பகால கல்வி முறையோடு தற்போது இருக்கின்ற இப்போது இருக்கின்ற இந்த முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த மனிதவள அபிவிருத்தி அல்லது மனித வளத்தினுடைய ஏற்றுமதி மூலமாக நாங்கள் சில அடைவு மட்டங்களை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் எங்காவது ஒரு மூலையில் சரி இருக்கின்றதா? மிக முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னீங்கள் இந்த கலைப்பீடம் அல்லது கலைத்துறையில் கற்பவர்கள், எங்களோட நாட்டில் இலவச கல்வி இருந்தாலும் கிராமப்புறங்கள் மாணவர்களுக்கு கணித ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர்கள் பல பாடசாலைகளுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் அந்த விஞ்ஞான கணித அந்த துறையில் கற்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நானும் கலைத்துறையில் படித்து வந்தவன் தான். ஆகவே கலைத்துறை பட்டங்களை இப்போது பெறும்போது வேலை வாய்ப்பு என்பது மிக சிக்கலுக்குரியதாக ஆகி கொண்டிருக்கின்றது. நான் சில மாணவர்களை பட்டதாரிகளை சந்தித்த போது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்னிடம் சொன்னது, அவங்களுடைய டிகிரி பட்டம் டான்ஸ். அப்போ ஒரு நடனத்தில் பயிற்சி பெற்ற ஒரு பட்டதாரியை அபிவிருத்தி உத்தியோகத்தராக நியமித்திருக்கிறார்கள். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கலைத்துறையில் தான் இலங்கையில் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள். இது அந்த மாணவர்களுடைய குற்றம் அல்ல. ஏன்னா அவர்களுக்கு பலம் இல்லை. கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக பலங்கள் இல்லாத போது அவர்கள் படிப்பித்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்துக்கு அவள் வரும்போது இலங்கையில் அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்கின்றது. ஆகவே
ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தில் நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகராக ஏதோ ஒரு உத்தியோகத்தராக நீ கிராமப்புறங்களுக்கு அல்லது இங்கே போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தாது. ஆகவே இந்த நாட்டுக்கு எது தேவை, எந்த துறையில் மாணவர்கள் கற்பிக்க வேண்டும், கற்க வேண்டும், எந்த வகையான பட்டங்களுக்கு வெளியில் டிமாண்ட் இருக்கின்றது, கேள்வி இருக்கின்றது, எந்த வகையான பட்டங்களுக்கு சம்பளம் கூடுதலாக கிடைக்கின்றது. அரசாங்கம் வந்து எல்லா துறையிலையும் தொழில் வழங்குனராக இருக்க இயலாது, முடியாது. அரசாங்கம் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இடவசதி செய்பவர்களாக இருக்கணும். ஒரு முக்கியமான துறைகள் அரசாங்கம் இருக்கலாமே ஒழிய எல்லாத்துலேயும் அரசாங்கம் தலையிடக்கூடாது. ஆகவே தனியார் துறை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இலங்கையில் உள்ள இளைஞர் யுவதிகளில் மனதில் நாங்கள் எப்படி சம்பளம் குறைவாக இருந்தாலும் அரசாங்கத்துறைக்கு போனால் தான் எங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் என்ற மனப்பாங்கு இருக்கின்றது. இந்த மனப்பாங்கு மாற வேண்டும். ஏன்னா தனியார் துறையில் உங்களுக்கு தெரியும் இந்த நுட்பத்தேர்ச்சி அதிகமாக தேவைப்படுது, நீ கடினமாக உழைக்க வேண்டும். அப்போ சம்பளம் சிலவில் கூட கிடைக்கும். ஆனால் பலர் அதை விரும்புகிறாள் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இங்கே பென்ஷன் இருக்குது, வேலை குறைவாக இருக்கின்றது, விடுமுறைகள் அதிகமாக இருக்கின்றது, எங்களுக்கு அது வந்து இலகுவாக இருக்கிறன்னு சொல்லி நிறைய பேர் தனியார் துறையை விட்டு அரசாங்கத்துறைக்கு போகிறார்கள். ஆகவே இந்த மனநிலை மாற வேண்டும். இளைஞர் யுவதிகள் 25-30 வயதில் கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு விரும்ப வேண்டும். அரசாங்கம் அதற்குரிய வசதியை செய்து கொடுக்க வேண்டும். அரசாங்கம் பிழையான சமிக்ஞையை அனுப்பக்கூடாது. நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு எப்போதோ கூப்பிட்டு வேலை தருவோம் என்ற நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே அரசாங்கம் சரியான வகையில் இந்தந்த கற்கநெறிகளை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும். மருத்துவம், பொறியியலுக்கெல்லாம் இப்போ நான் என்னுடைய கணிப்பீடில் 2022ஆம் ஆண்டு அந்த கணிப்பீட்டின்படி பார்த்தால் இலங்கையிலே அதிகூடிய செலவுடைய பட்டமாக பல் மருத்துவம் இருக்கின்றது. ஒரு மாணவருக்கு 5 வருட கற்கநெறி, ஒரு மாணவருக்கு 17 லட்சம் ரூபாய் அரசாங்கம் செலவழிக்கின்றது. அதே மாதிரி அந்த மிருக வைத்தியத்துக்கும் 15 லட்சம், மருத்துவத்துக்கு ஒரு மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் 2022ஆம் ஆண்டு கணிப்பிடும்படி. ஆனால் நீங்கள் கொமர்ஸ் ஆர்ட்ஸுக்கு வரக்குள்ள 3,50,000 அப்படித்தான் வருது. ஆகவே இப்போ பொறியியல், மருத்துவம், பல் மருத்துவத்துக்கெல்லாம் ஏராளமான பணம் தேவைப்படுது என்பதற்காகத்தான் அரசாங்கம் கூடுதலாக கலைத்துறை, வணிகத்துறையை நோக்கி மாணவர்கள் எடுக்கிறேன். அங்கே செலவு குறைவு. இந்த நிலைமை மாற வேண்டும் என்ற எதற்கு கூடுதலான கேள்வி இருக்கின்றது என்று சொல்லி மாணவர்கள் அந்த துறையில் பட்டம் பெறும் நிலைமை உருவாக்க வேண்டும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், மாணவர்களும் பெற்றோர்களும் தங்களுக்கு இன்ன பட்டம் வேணுமென்று தீர்மானிக்க முடியாதா இருக்கிறார். அரசாங்கம் தான் தீர்மானிக்குது நீங்கள் எந்த பட்டம் படிக்க வேண்டும், எந்த பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். ஓரளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ இங்கே ஒரு மாணவருக்கு மருத்துவத்துறைக்கு கிடைக்கவில்லை, பொறியியல் துறை கிடைக்கவில்லை. மிக குறைந்த புள்ளியோடு அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் மருத்துவராக வருகிறார்கள். பணம் உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். இங்கே அந்த வாய்ப்பு வழங்க அரசாங்கத்துக்கு அந்த முறைமை இல்லை. ஓரளவு பண வசதி படத்தில் இங்கே இருக்கிறார்கள். அவர்களால் பணம் காட்டி படிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இப்போ இது 60ஆம் ஆண்டும் இல்லை, 50ஆம் ஆண்டும் இல்லை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த மாணவர்கள் சில பேர் தாங்கள் விருப்பமில்லாத கற்கநெறியை படிக்கிற நிலைமையும் காணப்படுது. ஆகவே இதற்கெல்லாம் நான் தான் சொல்கிறேன், ஒரு சர்வாம்ச ரீதியான சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் அரசாங்கம் கடன் வழங்குகின்றது, நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போங்க. பெற்றோர் யாருமே சொல்ல இயலாது, என்ற பிள்ளைக்கு பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை, இலவச கல்வி என்று சொல்லிட்டு நாங்கள் வாய்ப்பை குறைக்கிறோம். 45,000 மாணவ எடுத்துட்டு மித்தவர் வெளியில் வருகிறோம். ஏன்னா இலவச கல்வி. அப்போ நாங்கள் அரசாங்கம் 850,000 பேருக்கு கடனை கொடுத்து நீங்கள் காசை கட்டி படியுங்கள்னு சொன்னால் பெற்றோர் யாரும் முறையடையலாது, என்ற பிள்ளைக்கு காசு இல்லை, ஆகவே என்ற பிள்ளை வந்து வீதியில் நிற்கின்றதுன்னு சொல்லலை. ஏன்னா அரசாங்கம் கடன் கொடுக்கின்றது மிக குறைந்த வட்டியில். அந்த மாணவர்கள் தொழில் பெற்ற பிறகு கட்டத் தொடங்கலாம். ஏதோ ஒரு வகையில் பொறிமுறையை நம்ம ஏனைய நாடுகளை பற்றி தான் நான் பேசுகிறேன். அப்படி நீங்கள் இலவச கல்வி என்று நீங்கள் பல்கலைக்கழகத்திலே நீங்கள் அந்த விடாப்படியாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் 45,000 மாணவர்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீர்கள். 2,80,000 மாணவர்களை 40,000 மாணவர்களை பற்றி நீங்கள் பேசுவதாக இல்லை. அவர்களும் இந்த நாட்டு குழந்தைகள் தான். அவர்கள் ஒரு பெரிய சுமையாக மாறிவிடுகின்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய சுமைக்குரிய ஒரு நபர்களாக சித்தரிக்கப்படுவதும் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பலர் வெளிநாட்டுக்கு போய் 3D ஜாப்னு சொல்லுவோம், டர்ட்டி, டிஃபிகல்ட், டேஞ்சரஸ். மத்திய கிழக்கு போய் நான் என்ற கண்ணால் பார்த்துக்கிறேன். எங்களோட இளைஞர்கள் வந்து அங்கே வாஷ்ரூம் எல்லாம் 12 மணி கிளீன் பண்ணுறார்கள். அதான் டேர்ட்டி வேலை, டேஞ்சரஸ் வேலை, விழுந்து உயிரிழக்கிறார்கள். மிக கடினமான வேலை. அங்கே 50 பாகைக்கு மேலே வெப்பம், அதில் வேலை செய்கிறார்கள். எங்களுடைய பெண் பிள்ளைகள் வந்து அந்த சமையல் அறையை கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே அவர்களை நாங்கள் நுட்பத்தேர்ச்சி உள்ளவர்களாக மாற்றாததன் விளைவு ஏனைய நாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகளை அவ்வாறான வேலைகளுக்கு அனுப்ப. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அப்படி செய்வது சந்தோஷமா? என்ன என்னுடைய கேள்வி.
ஆகவே அப்படி செய்யக்கூடாது. இந்த நாடு நுட்ப தேர்ச்சியற்றவர்களை ஏனைய நாட்டுக்கு இப்படிப்பட்ட வேலைகளுக்கு அனுப்பக்கூடாது. அதற்கு எங்களுடைய கல்வி முறைமை உயர்கல்வி மாற வேண்டும். அதுக்கு அரசாங்கம் திட்டங்களை வகுக்க வேண்டும். ஆமாம், எங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நமக்கு இலங்கையினுடைய கல்விக் கொள்கை அதனுடைய பொருளாதாரத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக சிறப்பான காத்திரமான பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் சார் அவர்கள். சார், இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருந்தோம். இதில் வந்து இந்த பல்கலைக்கழக கல்வி முறைகள் பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ பாடசாலை கல்வி நடவடிக்கைகளில் ஒரு மாணவன் ஈடுபடுகின்ற போதே தெரியும் ஈவன் அதாவது பரீட்சை மைய கல்வியை நோக்கி, அதாவது 10 பாடத்திலையும் 12 பாடத்திலையும் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனா அல்லது ஒரு தொழில் கல்வியை நோக்கி அவன் செல்லக்கூடிய ஒருவனா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா, நம்ம பாடசாலை கல்வியில் அந்த கல்வி நடவடிக்கைகள் மூலமாகவே ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் அதிபர்களுக்கும் கூட விளங்கி கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள்தான் கைவிடப்பட்ட மாணவர்களாக, உயர்தரம் வரைக்கும் கைவிடப்பட்டவர் மாணவர்களாக, அதற்கு பிறகு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட முடியாமல் அதாவது தவறவிட்ட மாணவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை தான் நீங்கள் சொல்வது போல அந்த 3 2 பங்கு அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதுதான் அந்த ஊழிய படையாக இருக்கின்றது. அந்த படையினரை மிக சரியான முறையில் பயிற்சிகளை கொடுத்து மிக சரியான முறையில் அவர்களை நாங்கள் இயக்குவோமானால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த தவறுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது எங்கோ ஒரு தவறாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான பொறுப்பினை யார் எடுத்துக்கொள்வது? காரணம் என்னவென்று கேட்டால், இவர்கள் பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் மனதில் நாங்கள் போட்டு விடுகின்றோம். எனவே நீங்கள் சொல்வது போல் அந்த 3D என்று சொல்லியிருந்தீர்கள், அந்த வேலை வாய்ப்புகள் வெளிநாடுகளுக்கு போய் அப்படியான வேலைகளை செய்பவர்கள் எங்களுடைய நாடுகளிலும் இருக்கின்ற சில விடுதிகளிலோ எங்கேயோ அப்படியான வேலைகளை செய்து பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளும் விருப்பங்களும் அவர்களுக்கு இருந்தாலும் கூட இவர்கள் பரீட்சையில் ஃபெயிலான மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு மனோநிலை தான் அவர்களை அந்த மனோநிலையிலிருந்து வெளியில் வந்து வெளிநாடுகளில் போயிட்டாவது நாங்கள் இப்படியான ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சு கொள்ளுங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றது. இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்னவாக நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்கள்? இலங்கையில் கல்வி அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படுவதால் இந்த நல்ல விஷயங்களுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இதில் வர பாதிப்புகளுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு. நான் இந்த அரசாங்கத்தை மட்டும் கூறவில்லை, இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம். நீங்கள் சொல்லும் அந்த விடயம், இப்போ ஒரு மிகப்பெரிய தொகையிலான மாணவர்கள் வாய்ப்பில்லாமல் அவர்கள் வெளிநாடுகள் நோக்கி செல்கிறார்கள். இங்கே சில வேலைகளை செய்ய அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு போய் என்ன வகையாக வேலை செய்தாலும் நாங்கள் பரவாயில்லை என்ற நினைப்பில் வெளியேறுகின்ற போதுதான் அந்த நுட்ப தேர்ச்சியற்ற தொழிற்படையாக அவள் போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இங்கே நாங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டுமா இருந்தால் கல்வி முறைமையில் மாற்றம் ஏற்படுற அதே வேளையில் எங்கட நாட்டிலையும் பொருளாதாரம் விரிவடைய வேண்டும். அப்போ விரிவடைய வேண்டுமா இருந்தால் அரசாங்க கொள்கை ஊடாக வெளிநாட்டிலிருந்து அந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுன்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டாரிக்கா என்று சொன்னால் இலங்கையை போல ஒரு நாடு தான். ஆனால் இன்றைக்கு அந்த நாடுகளுக்கு நீங்கள் அந்த நாட்டுக்கு போனால் அங்கே ஆட தொழிற்சாலைகள் இல்லை. ஆனால் வெளிநாட்டு கம்பெனிகள், எலக்ட்ரிக்கல் கம்பெனி தான் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது. ஆகவே உல்லாச பயணிகள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் எங்கட கட்டுநாயகையாப்போடு போனால் எங்கட இளைஞர் யுவதிகள் மிக கவலையோட தங்களோட உறவுகளுக்கு கையை செலுத்தி கண்ணால் நீர் வழியே வெளியேறி கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆடத் தொழிற்சாலை வேலை செய்கிற இளைஞர் யுவதிகளும் சந்தோஷமாக இல்லை, களைப்படைந்தவர்களாக விடுவி செல்கிறார்கள் என்ற சம்பளம் சரியான குறைவு. ஆகவே இதற்கு முழுவதுமாக அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை மாற்றி இவ்வளவு காலமும் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் இங்கே வரவில்லை. ஏன்னு சொன்னால் ஊழல் இருந்தது, ஆட்சி செயல்முறையில் பிரச்சனை இருந்தது. அப்போ இந்த அரசாங்கம் அந்த நிலைமையை மாற்றி வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஏராளமாக கொண்டு வந்து நீங்கள் சொல்லுவது போல அனைவருக்குமான வேலை வாய்ப்பு வரும். அது படித்தவர்கள், நுட்பத்தேர்ச்சி கூடியவர்கள், குறைந்தவர்கள் எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு உருவாகும் போது இந்த நீங்கள் சொல்ற இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாட்டுக்கு போக தேவையில்லை. இங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பாரிய சம்பளம் கிடைக்கும். இலங்கை ஏராளமான பொருட்களை ஏற்றுமதி செய்யும், எங்களுடைய பொருளாதாரம் விரிவடையும், நாட்டுடைய தலா வருமானம் கூடும், எல்லோருடைய சம்பளமும் கூடும், வாழ்க்கை தரம் கூடும். நாங்களும் தென்கொரியாவை போல $33,000 தலா வருமானம் கொண்ட நாடாக மாறலாம். இப்பொழுதுதான் நாங்கள் 4,000-ஐ எட்டி பிடித்திருக்கின்றோம். அந்த நாடு எங்களை விட பின்னால் இருந்த நாடு. $94 கொண்டிருந்த நாடு, நாங்கள் $110 கொண்டிருந்த நாங்கள் 1961ஆம் ஆண்டு. மீண்டும் 33,000-க்கு அந்த நாடு போய்விட்டது. எப்படி போனது? கல்வியை முதலிட்டார்கள், ஆட்சி செயல்முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், கடினமாக உழைத்தார்கள்.
ஆனால் எங்கட நாட்டில் இளைஞர் ஜோதிகள் கடினமாக உழைக்க தயாராக இருக்கிறார்களா? சிலர் நாங்கள் வறுமையானவர்கள் வேலையற்றவர்கள் என்பதை சந்தோஷமாக சொல்கிறார்கள். எங்களுக்கு அரசாங்கம் சமுத்தி தர வேண்டும், அஸ்வசம தர வேண்டும், வேண்டாம் நாங்கள் ஏழைகள். அந்த நிலைமை மாறணும். முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அதாவது இவ்வளவு நேரமும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அரசாங்கம் எப்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படி இந்த கல்விக் கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதனூடாக எப்படி இளைஞர் யுவதிகளுக்கான ஒரு வேலை வாய்ப்பினை உருவாக்கி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வழி சமைக்கலாம் என்று. ஆனால் அதே கொஞ்சம் மறுதலையாக யோசிக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற விடயம்தான், அதாவது சோம்பேறிகளாக இருக்கின்ற, அதாவது என்ன சொல்வார்கள், அதை இன்றே திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுவாங்க. எனவே அப்படியான இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தியா என்னவாக? நிச்சயமாக உங்களோட மனநிலை மாற வேண்டும். வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் அல்லது வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஏன்னா இந்த நாடு இலவச கல்வியை தருகின்றது. இலவச கல்வியை விட வேற உங்களுக்கு என்ன வேணும்? இலவச கல்வியை வைத்துக்கொண்டு ஒரு காப்போத்த உயர்தரம் நான் நேரடியாக இப்போ கேட்டவரை தான் கூட சொல்லுகிறேன். ஒரு அம்மாவிடம் கேட்டால் அவருக்கு 4 பிள்ளைகள், 7 படித்த பிள்ளைகள், மிகவும் வறுமையான குடும்பம். அவள் தான் வேலை செய்ய, அம்மா தான் வேலைக்கு போகிறா, கடற்கரைக்கு போய் மீனெல்லாம் பிரித்து அதுக்கு வரும். நான் கேட்டேன், அம்மா உங்களோட பிள்ளைகளை ஏன் வேலை செய்வது என்று. அவங்க தங்களுடைய படிப்புக்கேற்ற கல்விக்கேற்ற வேலையை எதிர்பார்க்குறேன். என்ன படித்திருக்காங்கன்னா காப்பதோ உயர்தரம். ஆனால் அவளுக்கு வாய்ப்பு இல்லையா? எவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அப்போ அப்படியானவர்களுடைய மனநிலை மாற வேண்டும். நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது வாய்ப்புகளை தேட வேண்டும். இப்போ இந்த நாட்டில் நீங்கள் பாடசாலை படிப்பவருக்கு லட்சக்கணக்கான பணம் செலவழிக்க தேவையில்லை. ஆனால் பாகிஸ்தான்லையோ இந்தியாவிலையோ காசு கொடுக்க வேண்டும். பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு நீங்கள் போட முடியும்னா லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டும். ஆனால் இங்கே இந்த அரசாங்கம் இலவசமாக கல்வி தருகின்றது. ஆகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும், வாய்ப்புகளை தேடணும். நாங்கள் இப்பொழுதும் இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் சீனர்களைப் போல, சவுத் கொரியர்களைப் போல, சிங்கப்பூரியர்களைப் போல ஆக வேண்டுமா இருந்தால் இந்த இவ்வளவு பேருமே கடினமாக உழைத்தவர்கள், உழைக்க வேண்டும். ஆகவே அவர்கள் கடினமாக உழைத்தபடியால் தான் இன்றைக்கு செல்வ செழிப்பான நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டு மக்கள் இலவசமாக அரிசிக்காக இந்த நாட்டில் டட்லி செனநாயக்கா அவர்களுடைய அரசாங்கத்தை கவிட்டவர்கள். அரிசிக்கான கருத்தால் ஏற்பட்டது 1965களில். ஆகவே அரிசி தான் இந்த நாட்டு அரசியலை தீர்மானித்தது. ஆகவே அந்த இலவசமாக எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் கடினமாக உழைக்க மாட்டோம் என்ற நிலைமை இன்றும் இருக்கின்றது. இன்று நாங்கள் 10,000 ரூபாய் காசும் 10 கிலோ அரிசியும் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். நாங்கள் வெறுமனே தமிழ்நாடு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இங்கிருந்து இலவசமாக கொடுத்து எல்லாரையும் சீரழிக்கின்றார்கள் என்று. இங்கேயும் இருக்கின்றது. நாங்களும் அப்படியான ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும். நாங்கள் வறுமையானவர்கள் என்று மக்களும் நினைக்கக்கூடாது, அரசாங்கம் சொல்லக்கூடாது நீங்கள் வறியவர்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று. நீங்கள் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்று அரசாங்கம் சொல்ல வேண்டும். தென்கொரியாவில் அப்படி தான் சொன்னார்கள், நாங்கள் இந்த பிராந்தியத்தில் செல்வந்தர்களாக இருக்க என்று. அவர்களுடைய தலா வருமானம் ஜப்பானுக்கு நிகராக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதுக்குரிய திட்டத்தை 60களை வகுத்தார்கள் என்று செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இன்னொரு 50 வருஷத்துக்கு இந்த நாடு நலன்புரியல்ல மிகவும் முக்கியமான நாடு. 40களிலே இந்த வெல்ஃபேரிசம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த நாடு. ஆனால் இன்றும் எங்களுக்கு நலன்புரி கொள்கையை விட்டு நாங்கள் போக முடியாமல் இருக்கும். ஆரம்பத்தில் இலவச அரிசியை கொடுத்தோம், அதுக்கு பிறகு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் உணவு முத்திரையை கொடுத்தார். அதற்கு பிறகு ஜனசவியை வந்தது, சமுர்த்தி வந்தது, அஸ்வஸ்ம வந்தது. புதுசாக நாங்கள் திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோமே ஒழிய வறுமை அப்படியே இருக்கின்றது. இன்றும் வறுமையான மக்கள் இருக்காங்க. ஆகவே இந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும். அரசாங்கமும் சொல்லக்கூடாது நீங்கள் வறியவர்கள் என்று, நீங்கள் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்று அரசாங்கம் சொல்ல. இளைஞர் யுவதிகளும் சொல்ல வேண்டும், நாங்கள் வறியவர்கள் வேலையற்றவர்கள் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆமாம், முயற்சித்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள். நாட்டினுடைய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகால அரசியல் பயணம் அப்படியே தலைகீழாக மாற்றியமைக்கப்பட்டு ஒரு எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையிலான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையினுடைய கல்விக் கொள்கைகள் அதனுடைய பொருளாதாரத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக அருமையான முறையில் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். சரி, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். யாராக இருந்தாலும் ஒரு குடும்பம், நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் பங்கு வகிப்பது அவருடைய பிள்ளைகள் தான் அப்படின்ட்டு. யாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும், முயற்சி பண்ணால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எனவே எங்களுடைய நாட்டிலும் அதற்கான வாய்ப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமையில் ரொம்பவே கீழ் நிலைமையிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டு முதலீடுகள் வரணும், தொழிற்சாலைகள் இங்கே பெருக்கெடுக்க வேண்டும், அதன் மூலமாக இளைஞர்களுக்கு தொழில் எல்லாம் பெருகி அப்படி தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஒரு கட்டமைப்பு போல் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது எடுப்பிலேயே செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அதை எங்கு தொடங்கலாம்,
இந்த ஒரு அரசாங்கத்தின் மூலமாக எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் எந்தெந்த இடத்துலலாம் கையை வைத்து இங்கேயெல்லாம் இப்படியான மாற்றங்களை கொண்டு வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பரிந்துரைகளை சொல்லுங்கள்? லீ குவான் யூ அவர்கள், சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர், அவர் சொல்கிறார், இந்த நாடை நாங்கள் மிகப்பெரிய வெற்றிகரமான நாடாக கட்டியெழுப்ப ஒரு காரணம் சிறந்த அமைச்சர்கள், அவர்களுக்கு ஆதரவு தந்த அமைச்சு அதிகாரிகள். அப்போ அது ரெண்டும் மிக முக்கியம். முதலாவது அரசாங்கம் எங்களோட நாட்டுடைய பிரச்சனை என்ன என்பதை பிரச்சனையை அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை அறிய கொள்ளாமல் நீங்கள் தீர்வுக்கு போகலாது. அப்போ எங்களோட நாட்டில் கல்வியில் பிரச்சனை இருக்குது. நாங்கள் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து சிலோன் கல்வி தான் உச்சநிலையில் இருந்த இந்த பிராந்தியத்தில். கல்வி முறைமை சிறப்பாக இருந்தது, சுகாதாரம் சிறப்பாக இருந்தது, உட்கட்டுமான வசதிகள் சிறப்பாக இருந்தது. லீ குவான் யூ அந்த நாட்டில் சர்வதேச விமான நிலையம் இல்லாமல் ரத்மலான சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து தான் லண்டனுக்கு போனவர். அப்போ எங்கள் நாட்டில் விமான நிலையம் இருந்தது. அப்போ நீதி முறைமை சிறப்பாக இருந்தது. இலங்கையில் கல்வி கற்றவர்கள் மலாயன் பென்ஷனியர், சிங்கப்பூர் பென்ஷனியராக இருந்தவர்கள், இங்கே இருந்து போனவர்கள். ஆகவே எங்களுடைய கல்வி முறை சிறப்பாக இருந்தது, சுகாதாரமாக சிறப்பாக இருந்தது. அது இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கின்றது? எங்களோட கல்வி முறைமை சிறப்பாக இருந்து வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே வருகிறார்களா? வெளிநாட்டிலிருந்து எல்லோரும் வைத்தியத்துக்கு இங்கே வருகிறார்களா என்றால் இல்லை. ஆனால் இலங்கையர்கள் தான் இப்பொழுது வெளிநாட்டு கல்விக்கு போகிறார்கள், சுகாதார வசதிக்காக போகிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கல்வியில் என்ன பிரச்சனை, சுகாதாரத்தில் என்ன பிரச்சனை, இதுக்கு அரசாங்கம் ப்ரொவைடர், வழங்குனராக இருக்கிற மட்டும் போதாது. அரசாங்கம் ஃபெசிலிட்டேட்டராக, இடவசதி செய்பவராக மாறணும். எங்களுடைய நாட்டோட இட அமைவு மிக முக்கியமானது. இந்த இட அமைவு மற்ற நாடுகளுக்கு இல்லை. எங்களுக்கு எந்த நாட்டோடையும் எல்லைகள் இல்லை. இப்போ பூட்டான், நேபாள் எல்லாம் லேண்ட்லாக் கண்ட்ரிஸ். அந்த நாடுகள் ஏனைய நாடுகளில் தங்கி இருக்குது. எல்லை பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு சீனாவுக்கு பாகிஸ்தானுக்கு எல்லா பிரச்சனை, பங்களாதேஷோட எல்லா பிரச்சனை. எங்களுக்கு எல்லை பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களுக்கு பல்வேறுபட்ட அனுகூலங்கள் இருக்கின்றன. இந்த இட அமைவு இந்த சமுத்திரத்தில் மிக முக்கியமான, இதை நாங்கள் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. எங்கள் நாடு விமான நிலையங்கள் இருக்கின்றன, நல்ல துறைமுகங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கவில்லை. இலங்கை ஒரு தீவாக இருந்து கொண்டு மீனையும் கருவாடெல்லாம் இறக்குமதி செய்யுது, பால்மாவை இறக்குமதி செய்யுது. ஆகவே இந்த நிலைமையை மாற வேண்டுமா இருந்தால் விவசாயத்துறையில் சீர்திருத்தம், மீன்பிடித்துறையில் சீர்திருத்தம், கைத்தொழில்துறையில் சீர்திருத்தம். ஆகவே நாங்கள் உள்ளாட்சி பயணிகள் எத்தனை பேர் வருகிறார்கள் சொல்லி இன்னொரு 50 வருஷத்துக்கு எண்ணி கொண்டிருக்கலாம் தலையை. இலங்கை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற வேண்டும். இலங்கை நுகர்வு பொருளாதாரமாக இருக்கின்றது, இறக்குமதியில் தங்கி இருக்கின்றது. ஆகவே இலங்கை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற வேண்டும். தொழில்நுட்பம் சார் பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும், விலை கூடிய பொருட்களை. அதற்கு எங்களுடைய உற்பத்தி மாற வேண்டும். அதுக்குரிய உள்ளீடுகளை கல்வி கொடுக்க வேண்டும், கல்விக்கு முதலீடு செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்கள் மிகுந்த முக்கியமான வகிபாகத்தை வழங்க வேண்டும், அவர்களுக்கு நிதி உதவி வேணும். ஆகவே இது எல்லாம் இலகுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும். பிரச்சனை அடையாளம் காணாமல் நீங்கள் தீர்வை நோக்கி போகலாது. ஆகவே அமைச்சர்கள் இதை சரியாக கையாள வேண்டும், அதிகாரிகள் சரியான ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இப்படி போகமா இருந்தால் நாங்கள் மிக குறுகிய காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுதான் என்னுடைய பரிந்துரை. ஆனால் இலங்கை ஒரு வளமான நாடு. 103 நதிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் பால்மாவை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை. இலங்கை வளமான நாடு. மிக குறுகிய சனத்தொகை, கல்வி கற்ற சனத்தொகை, ஆரோக்கியமான சனத்தொகை. இதை விட உங்களுக்கு என்ன வேணும் ஒரு விரைவான அபிவிருத்திக்கு? ஆகவே நாங்கள் இருக்கிற வளங்களை வைத்துக்கொண்டே மிகப்பெரிய அபிவிருத்திக்கு போகலாம். புதிதாக இப்போ ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அந்த அவங்களுடைய காலநிலை மோசமாக வளமற்ற நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நிறுவனங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் சொல்லல எங்கள்கிட்ட மழை இல்லை, நாடு முழுவதும் வெள்ளம் முழுவதும் வறட்சி இருக்குதுலாம் சொல்லலாது, நீர் இல்லைன்னு சொல்லலாது. இது வளமான நாடு. எங்களுக்கு தேவை நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பாக செயற்பட வேண்டும். அதற்கு அரசாங்கம் வழிவகைகள் செய்ய வேண்டும். இந்த கல்விக் கொள்கைகள் பற்றி நான் பேசியிருந்தேன் தான். அப்போ இந்த கல்விக் கொள்கைகளும் அதுக்குள்ள ஒரு மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்னா உடனடியாக சீர்திருத்தம் செய்ய வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இலங்கையில் கல்வியில் எடுத்துக்கோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓஎல் என்பது 11 வருஷம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா +2ன்னு சொல்லுவார்கள். 10ஆம் ஆண்டு அதற்கு பிறகு எங்களை ஏழை போல 2 வருஷம். இலங்கையில் 11ஆம் ஆண்டு 7க்கு 3 வருஷம் போகுது. அப்போ அங்கே +2 10 2 இங்கே 11 3 அப்போ 14 வருஷம். அப்போ இந்திய மாணவர்களை விட எங்கள மாணவர்கள் பாடசாலையில் 2 வருஷம் கூட படிக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் அங்கே 3 வருஷ பட்டம், இங்கே 4 வருஷ பட்டம். அங்கே காஷ்மீர் தொடக்கம் கன்னியாகுமரி வரைக்கும்
ஒரே கிழமையிலெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து விடுவார்கள். இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒரே காலத்தில் இல்லாமல் மாறி மாறி எடுப்பது, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள வெவ்வேறு பீடங்களும். இதனால் இலங்கை மாணவர்கள் சராசரியாக 4 வருடங்கள் பிந்தி, ஏன்னா வேலைநிறுத்த போராட்டங்கள்லாம் வருது, 4 வருடங்கள் பிந்தி தான் இங்கே பட்டத்தை முடிக்கிறார்கள். அதுக்கெல்லாம் அவர்களுடைய திருமண வயதில் தான் அவங்க வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியில் வராங்க. அப்போ இந்திய மாணவர்கள் அந்த நேரத்தில் பட்டதாரிகள் அனுபவத்தோடு ஒரு கம்பெனிக்கு போகிறார் வேலைக்கு. எங்கட மாணவர்கள் பட்டதாரிகள் வந்து அனுபவம் இல்லாமல் போகிறார்கள். ஆகவே அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மிக குறுகிய காலத்தில் 2 வருஷத்தை பாடசாலைகளை நாங்கள் வீணடிக்கின்றோம், பல்கலைக்கழகத்தில் சில வருஷங்கள் வீணடிக்கப்படுது. ஆகவே இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். அங்கிருந்தே சீர்திருத்தங்களை உடனடியாக செய்யலாம். இதெல்லாம் உடனடியாக செய்யலாம். ஆகவே அரசாங்கம் இதில் கவனம் செலுத்துமா இருந்தால் மாணவர்கள் இளம் வயதிலேயே பட்டம் பெறக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். அதாவது இப்போ பாடசாலையிலும் சரி பல்கலைக்கழகத்திலும் சரி அதிகமான தங்களுடைய அதாவது தொழிலுக்கு சென்று வருமானம் ஈட்டிக்கொள்ளக்கூடிய வயதிலும் கூட படித்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். எனவே எப்படி அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தியை கொண்டு வந்து நாட்டினுடையதும் குடும்பத்தினுடையதும் பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் மேம்பாடு செய்ய முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அனைவரும் மனது வைத்தால் நாங்கள் அடையக்கூடிய எல்லையை மிக இலகுவாக அடைந்து கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக மிக கடினமாக உழைக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு நம்பிக்கை, நீங்களும் சொல்லியிருந்தீர்கள், ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அதனை ஒரு ஒரு அச்சாணியாக கொண்டு நாங்கள் அனைவரும் கடுமையான உழைப்பாளர்களாக மாறுகின்ற பட்சத்தில் எங்களுக்கு சாத்தியமானது நிறையவே இருக்கின்றது என்பதுதான் இந்த கலந்துரையாடல் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவே படித்தவர்கள் ஒரு நல்ல தொழிலுக்கு போயிட்டோம், ரைட், எங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்களுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நாங்கள் ஆரம்பத்திலே அப்படி தான் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் படித்தும் தான் படித்த என்னுடைய பிள்ளை படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, அவள் படித்த படிப்புக்கு அதில் அந்த பிள்ளை படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தொழிலையும் கூட அவளால் தொடங்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் பெற்றோர்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு அரசாங்கம் கண்டிப்பாக மனது வைக்க வேண்டும். தன்னுடைய கல்விக் கொள்கைகளில் வந்து இலங்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய இடங்களில் உடனடியாக அதனை வந்து நாங்கள் வந்து செய்ய வேண்டும். தொழில் பேட்டைகள் உருவாக வேண்டும். அதன் மூலமாக ஒரு தொழிலாளர் படை இலங்கையில் உருவாகி அந்த படையின் மூலமாக உலகத்தை விஞ்சி நிற்கக்கூடிய மாதிரியான ஆற்றல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் அப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எழுத்தறிவும் படிப்பறிவும் ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் தான் அதில் உச்சம் தொட்டவர்கள். எனவே மக்கள் அதற்கான ஆளணி வந்து இங்கே இருக்கின்றது. அதற்கான அந்த வழிகாட்டல் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றதுன்னு நினைக்கின்றேன். எனவே மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கலந்துரையாடலை எங்களுக்கு வழங்கியிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் சார் அவர்கள். இந்த நேரத்தில் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அது உங்களுக்கு நேரடியாக அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி.